ரெண்டு முக்கியமான விக்கெட்டை எடுத்தாரு. அதுக்கப்புறம் ஐடன் மார்க்கு விட்டு டிகாக் பார்ட்னர்ஷிப் அப்போ ஒரு விக்கெட். ரயன் ரிகில்டன் அகைன் பிளேயர் இன் ஃபார்ம் 4வது ஓவர்ல அந்த விக்கெட் எடுத்தாரு. வெஸ்ட் இண்டீஸுக்கு எதிராக சேசன் ஹெட்மயர் ரெண்டு பேரோட விக்கெட்டையும் எடுத்தாரு. அண்ட் ஹாரி புரூக் அது மேஜிக் பால் செம்ம கேட்ச் அக்செப்ட் பண்ணி பிடிச்சாரு. ஒரு ஸ்லோவர் ஒன். அதே மாதிரி இன்னைக்கும் வந்தோட ஒரு விக்கெட் எடுத்துக்காரு ஜஸ்பிரீத் பும்ரா. ஒரு வேர்ல்ட் கப் ஜெயிச்சதுக்கு அப்புறம் பிரைம் மினிஸ்டர் கிட்ட விராட் கோலி சொன்னாரு, இவர் வந்து ஒரு பொக்கிஷம் பார்த்துருவோம் இந்தியான்னு. இன்னொரு நல்ல ட்ரை பட் கேரி ஆகல திலக் வர்மாவுக்கு. இன்னைக்கு பரவாயில்ல, எக்கச்சக்க லாட்டரிக்கு துணி போட்டாலும் இந்தியா அந்த மாதிரி நீங்கள் ஃபீல்டிங் பண்ணி ஆகணும். இதே கிரௌண்டில் பல சாதனைகளை பற்றி நீ சொன்ன ஒரு விஷயம் நம்ம மறந்துருக்காரு. இதே கிரவுண்டில் வேற வேர்ல்டு கப்பில் இந்தியா பாகிஸ்தான் மேட்ச்சில் முகமது ரிஸ்வான் அவங்க விக்கெட் எடுத்து கேட்டை ஓப்பன் பண்ணுவார் பும்ரா. அப்படின்றனால எனி ஃபார்மேட் எங்கே நடந்தாலுமே நான் வேற லெவல் பவர். ஆனால் இன்னைக்கு இந்தியா வேற லெவலில் சார்ஜ் அப்பாக இருக்காங்க. டெஃபினட்டாக தான். ப்ளஸ் நான் என்ன யோசிக்கிறேன்னா, அவரோட இன்ஜுரிக்கு அப்புறம் அவர் வந்ததுக்கப்புறம் ஒரு டிஃப்ரெண்ட் பவுலராக வந்திருக்காரு. அவரோட கண்ட்ரோல் பயங்கர கண்ட்ரோல் இருக்கு அவர்கிட்ட. எவ்ரி பால் ஒரு இவெண்ட்டாக இருக்கு. நீங்கள் சூர்யாவோட சிந்தனையில் ஒரு மாற்றம் பார்க்குறீங்களா? பவர் பிளேயே 2வது ஓவர் போடுறார் பும்ரா. இங்கே இன்னொரு எடுத்து மொத்தம் அவுன்ஸ்லாம் கிடையாதுன்னு சொல்லிட்டு இந்த 2வது ஓவர் போயிருக்காரு. இல்லைன்னா நார்மலாக பும்ரா ஒன்று தான் போகிறார் பவர் பிளேயில். அப்படின்ற போது சிந்தனையில் ஒரு மாற்றம். சூப்பர். அதனால தானே சூப்பர் மேன் சொல்றோம். இன்னைக்கு கூட ஒரு கிராஃபிக் டிசைன் தான் பண்ணிருக்கோம் நம்மளோட ப்ரீ மேட்ச் ஷோல ஜஸ்பிரீத் பும்ராவுக்கு. வெல்டன் எங்க கிராஃபிக்ஸ் டீம். 5.4 overs 49. எங்க இருந்து ரன் வரப்போகுது நியூசிலாந்து. பும்ராவோட ஓவர்ல இன்னும் 2 பால். அதான் 250 சேசினா நீங்க எல்லா போலரையும் அடிக்க பார்க்கணும். ஆனா இங்க அந்த லக்ஸரி கூட இல்ல டீம்ஸ். அது இங்கிலாந்தும் அதே தான் பண்ணாங்க, நீங்க நியூசிலாண்டும் அதே தான் பண்ண பாக்குறாங்க. இங்கிலாந்து கிட்ட அந்த T20 ஒரு பவர் ஹவுஸ் பேட்டிங் இருக்கு த்ரூ அவுட் த இன்னிங்ஸ் மட்டும். அதனால நான் நியூசிலாந்து சொல்றேன், ரச்சின் பேபின்றாலும் நீங்க 250க்கான பேட்டராக கேட்டீங்கன்னா இல்லைன்னு சொன்னேன். டேரல் மிச்சலும் 250க்கான பேட்டராக அவங்க கிட்ட எக்ஸ்ட்ரா இருக்கு. ஃபின்னால அவங்க விக்கெட் நீங்கள் எடுத்தோன்னே ஒரு பெரிய ப்ரெஷர் டவுன் ஆக எக்கானமி பற்றி சொல்ல மாங்